இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே சங்கீதம் 50ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில சத்தியங்களை நாம் தியானிக்கலாம். அதனுடைய முன்னுரையிலே ஆசாபின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இச்சங்கீதத்திலே ஆசாபின் பெயரால் வருகிற முதல் சங்கீதம். மேலும் வேறு 11 சங்கீதங்கள் இவருடைய தலைப்பிலே வருகிறது. ஆசாப் என்றால் சேர்த்தல் என்பது பொருள். ஆசாபின் இசைக்குழு தலைமை பொறுப்பேற்று இவர் பதவி வகித்தார் என்று நாளாகம நூலிலே 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனங்களிலே பார்க்கிறோம். இவர் பின்னாட்களிலே எசேக்கியா அரசர் இவரை குறித்து சொல்லுகிறார். ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாப் 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே இவர் தீர்க்க தரிசன சங்கீதங்களை எழுதியுள்ளார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். நெகேமியாவும் ஆசாபின் காலத்தில் பாடல் குழு ஒழுங்கு முறைப்படுத்தப்பட்டிருந்தது என்பதை அவரும் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்திலே ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறித்து அவர் வந்த பின்பு நடக்கிற அநேக தீர்ப்புகளை குறித்து எழுதியுள்ளதாக இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் வெளிப்படும் பொழுது அவர் பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாகிறார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். ஆண்டவர் வெளிப்படும் பொழுது ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்புகள் உண்டாகும் என்பது போல இந்த சங்கீதத்திலே தொடங்கப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பலியினாலே என்பது இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை குறிக்கிறதா இருக்கிறது, புதிய உடன்படிக்கையை குறிக்கிறதா இருக்கிறது. நாம் இப்பொழுது பலி செலுத்த வேண்டியது இல்லை. நமக்காக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுத்தபடியினாலே அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்படுகிறதாக நாம் அதை விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் இங்கே 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதாக இவர் சொல்கிறார், உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன், உன் தகன பலிகள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. பலிகள் என்று சொல்லும் பொழுது அவர்களோடு கூட பண்ணின உடன்படிக்கை. ஆண்டவர் அவர்களுக்கு பலி செலுத்தும்படியாக, அவர்கள் தங்களுடைய நன்றிகளை வெளிப்படுத்தும்படியாக, அல்லது அவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக அல்லது கீழ்ப்படிதலுக்காக அவர்கள் செய்யும்படியாக கொடுக்கப்பட்ட கட்டளைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். ஆபிரகாம் ஒரு முறை தேவன் அவனுடைய கூடாரத்திற்கு வந்தபொழுது அவன் கொளுத்த கன்றை அடித்து அவருக்கு அவன் கொடுக்கும் பொழுது அங்கே அக்கினி பட்சித்து அந்த கொளுத்த கன்றை அது பட்சித்து போட்டது என்பதை பார்த்ததை அவர்கள் நினைவிலே கொண்டவர்களாக தேவன் பசியாறும்படியாக அவர் இப்படிப்பட்ட காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி இன்றைக்கும் அநேகர் பலிகளை அவர்கள் கடவுளுக்கு பலி செலுத்தி பசியாக இருக்கிற கடவுளுக்கு அவர்கள் பசியை ஆற்றும்படியாக எண்ணுகிறதை தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் தெளிவாக 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியின் அதை நிறைவும் என்னுடையவைகளே, நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ என்று சொல்லி அங்கே கேட்கிறார். ஆண்டவர் 1ஆம் உடன்படிக்கையை தள்ளிவிட்டு இங்கே 2ஆம் உடன்படிக்கையை ஏற்படுத்தாத நாட்களிலேயே இந்த உடன்படிக்கையினுடைய அந்த ஆழத்தை குறித்து தீர்க்கதரிசியாகிய ஆசாப் இங்கே தெளிவாக உணர்த்துகிறதை பார்க்கிறோம். பலிகள் செலுத்தப்பட வேண்டிய தேவையில்லை. பலியாக்கப்பட்ட கிறிஸ்துவினுடைய அந்த மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் நாம் கிறிஸ்துவினிடத்தில் சேருகிற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை அவர் உணர்த்துகிற இந்த காரியத்தை முதலிலே நாம் பார்க்கிறோம். 2வது, இங்கே ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்கிற, உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்தில் அன்பு செலுத்தி உண்மையாய் வாழுகிற ஜனங்களுக்கும் அவர்களோடு கூட இருந்து கொண்டு மாய்மாலமாய் வாழ்கிற ஜனங்களுக்கும் அவர்களுடைய வாழ்விலே கர்த்தர் வெளிப்படும் பொழுது எப்படிப்பட்ட தீர்ப்புகள் உண்டாகும் என்பதை 2ஆம் பகுதியிலே இங்கே ஆசாப் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நீ அவர் உண்மையான விசுவாசிகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி
நீ தேவனை ஸ்தோத்திர பலியிடு. 23ஆம் வசனத்திலேயும் சொல்லுகிறார், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். அப்பொழுது எதை இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துவதும் நம்முடைய வழிகளை தேவனுக்கு பயந்து செவ்வைப்படுத்துகிற ஒரு மனிதன் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டால், அதாவது ஜெபித்தால், நான் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நான் அவனை விடுவிப்பேன். அதிநிமித்தமாய் அவன் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, நன்றி பலியை மீண்டும் எனக்கு செலுத்துவான். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, ஆபத்திலே எனக்கு உதவுகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவன் என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் விரும்பி அங்கே ஒரு பெரிய விடுதலையை அவனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவன் துன்மார்க்கனை நோக்கி அவர் சொல்லுகிறார், என்னுடைய உடன்படிக்கை உன் வாயினாலே சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? நீ சிட்சையை பகைத்து விட்டாய், என் வார்த்தைகளை உனக்கு பின்பாக எரிந்து போட்டு விட்டாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து பேசுகிறாய். நீ இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிற ஒரு வாழ்க்கை வாழுகிறாய். விபச்சாரக்காரனோடு உனக்கு பங்கு இருக்குது. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சற்பனையை, பொய்யை, வஞ்சனையை பிணைக்கிறது. நீ உன் சகோதரனுக்கு விரோதமாக பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இப்படிப்பட்டவர்களை நான் பார்க்கும் பொழுது நான் உங்களை பீறி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவனும் உங்களை விடுவிக்க முடியாதபடி நான் உங்களை பீறி போட்டு விடுவேன் என்று சொல்லி அவர்களுக்கு வருகிற தண்டனையை குறித்தும் இங்கே தேவன் தெளிவாக பேசுகிறதை பார்க்கிறோம். உண்மையாய் தன்னை தேடுகிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன்னுடைய வழிகளை செவ்வைப்படுத்தி என்னை நோக்கி நீ ஜெபித்தால் நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லுகிறார். ஆனால் மாய்மாலமாய் வாழுகிற ஜனங்களை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே மிகவும் கடுமையாய் சாடினதை பார்க்கிறோம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட நேரம் ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை நீங்கள் அடைவீர்கள் என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 11:27 பவுலப்போஸ்தலன் மாய்மாலமாய் வாழ்கிற ஜனங்களை எச்சரிக்கிறார். அவர்களும் விசுவாசிதான், அவர்களும் தேவனுடைய உடன்படிக்கையாகிய அந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தையும் மாம்சத்தையும் அந்த ராபோஜனத்தையும் பெரும்படியாக அவர்கள் செல்லும் பொழுது, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான் என்று சொல்கிறார். மாய்மாலங்களை வெறுக்கிற ஒரு ஆண்டவர், மாய்மாலங்களை வெறுக்கிற ஒரு ஆண்டவர். எரேமியா 3:10 சொல்கிறார், கள்ளத்தனமாய் மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஆண்டவரை நேசிப்பது போல காண்பித்து அவருடைய உடன்படிக்கைகளை மீறி அவருடைய வசனங்களை கேட்கிறது போல கேட்டுக்கொண்டு சிட்சையை வெறுத்து அவருடைய வசனங்களை முதுகுக்கு பின்பாக எரிந்து போடுகிறவர்களை பார்த்து கடினமான வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பீறி போடுவேன், ஒருவனும் உன்னை விடுவிக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஆனால் கடைசி வசனத்திலே ஒரு ஆசீர்வாதமாய் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வலியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அழகான ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்கே ஆசாப் சொல்லி கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். பலியை ஆண்டவர் இன்றைக்கு அங்கீகரிக்கிறார், பலிகளை விரும்புகிறதில்லை என்பதை தெளிவாக பேசுகிறார். இன்றைக்கு பலி செலுத்தி விட்டால் போதும், ஏதோ தேவன் பசியாக இருக்கிறார், அவருடைய பசியை ஆற்றுகிறதற்கு நான் உதவி செய்கிறேன் என்கிறது போல நீ நினைக்கிறாயோ? இந்த பூமியில் காணப்படுகிற எல்லா விதமான விலங்குகளும் மிருகங்களும் அவருக்கு உடையவைகள் என்று சொல்லி, அவருக்கு சொந்தமானவைகள் என்று சொல்லி பேசி பலியினுடைய அந்த அழுத்தத்தை அவர் இங்கே சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 2வதாக, மாய்மால வாழ்க்கை வேண்டாம். நீ தேவனுக்கு பொருத்தனைகளை செலுத்தி உன் வழியை செவ்வைப்படுத்தி ஸ்தோத்திர பலிகளினால் அவரை மகிமைப்படுத்தினால் உன்னுடைய வாழ்க்கையை ஆபத்து காலத்திலும் உன்னுடைய ஜெபத்தை கேட்டு உன்னை விடுவிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்கிற ஒரு அழுத்தமான ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுத்துவிட்டு மாய்மாலமாய் வாழ்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிப்பையும் இங்கே தெளிவாக ஆசாப் தீர்க்கதரிசி
வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுதும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கிறபடியினாலே நமக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கொடுக்கப்படுகிற நாட்களிலே நாம் உண்மையாய் மனம் திரும்பி உண்மையாய் அவருடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து அவரை அண்டிக் கொள்வோம் என்று சொன்னால் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி நாம் பாக்கியவான்களாய் காணப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தந்தருள்வாராக. ஆமென். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். யெஷுவா யெஷுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். யெஷுவா யெஷுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலம்.